ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு 100 லேர்னிங். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 எக்ஸாம் முடிச்சாச்சு. நமக்கு இனி 2 எக்ஸாம் தான் இருக்குது, சயின்ஸும் சோஷியலும். ஸோ ஒரு சிலருக்கு ஃபிசிக்ஸ் பிடிக்கும், ஒரு சிலருக்கு கெமிஸ்ட்ரி பிடிக்கும், ஒரு சிலருக்கு பயாலஜி பிடிக்கும். ஆனால் பப்ளிக் எக்ஸாம் வந்துட்டால் எல்லாத்துக்குமே ஃபிசிக்ஸும் பிடிச்சானும், கெமிஸ்ட்ரியும் பிடிச்சானும், பயாலஜியும் பிடிச்சானும், அதே நேரத்தில் எல்லாத்தையுமே தரவாக படித்தானும். ஸோ ஹாஃப் இயர்லிருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் போர்ஷன் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 60% ஆஃப் போர்ஷன் எல்லாருமே தரவு பண்ணியிருக்கீங்கன்னு மேம் நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறதா நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு படிக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பயாலஜியாக இருக்கட்டும், அதில் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் என்ன, இந்த சாப்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புக் பேக் அண்ட் புக் இன் அண்ட் சம்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் தரவு பண்ணி ஆகணும். ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு தரவு பண்ணிங்க. ஃபிசிக்ஸ் ஒரு நாள் ஃபிசிக்ஸ் எடுத்து முடிச்சிருங்க, அதே ஈவினிங் வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சிருங்க, இனி ஒரு நாள் ஃபுல்லாக பயாலஜிக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் எல்லா 23 சாப்டர்ஸ்லையுமே புக் பேக் 2 மார்க் அண்ட் 4 மார்க் தரவு பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 மார்க் கொஷினில் 3 2 மார்க், ஒரு 1 மார்க், இல்லை ஒரு 4 மார்க், ஒரு 2 மார்க், ஒரு 1 மார்க்குன்னு கம்பைன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அதனால தான் முடிஞ்ச வரைக்கும் எந்த 2 மார்க்கும் 4 மார்க்கும் விடாமல் படிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோவில் மேம் உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 25 2 மார்க்ஸ். ஸோ இந்த 2 மார்க்ஸ் வந்து மேம் இங்கே வீடியோலையும் காமிச்சிடுறேன், அதே நேரத்தில் இந்த ஸ்லைட்ஸும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த 2 மார்க்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேயா, அதாவது எல்லாமே படித்தாலும் பட் இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் தரவு பண்ணியிருக்கணும், ஸ்டார்டிங்லேயே படித்து முடிச்சிருக்கணும். அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் இங்கே பார்த்துங்க. டாப் 25 2 மார்க்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாப் 24 மார்க்ஸ். 4 மார்க்ஸும் அப்படி தான், எல்லா 4 மார்க்குமே, அதாவது என்ன சொல்கிறது, சாப்டர் 1லேருந்து 23 வரைக்குமே எல்லா 4 மார்க்கும் நம்ம படித்து தான் ஆகணும். பட் இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, தரவு பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாப் வந்து ஒரு 7 மார்க் பார்க்க போகிறோம். 7 மார்க் அப்படி தான், எப்படி அந்த 2 மார்க்கும் 4 மார்க்கும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி பாருங்க, இங்கெல்லாம் 2 மார்க்ஸ் கம்பைன் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. அதே நேரத்தில் ஒரு 1 மார்க் கூட சேர்த்துட்டா 7 மார்க் வந்துடும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின்ஸும் சரி, அதே நேரத்தில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கிறதா இங்கே டாப் 20 25 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேம் எடுத்து வந்திருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டே படித்து முடிச்சிருங்க. அதே நேரத்தில் சம்ஸ் எல்லாத்தையுமே போட்டு பார்த்துருங்க. சம்ஸாக இருக்கட்டும், டயக்ராமாக இருக்கட்டும், நீங்கள் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் வந்து அந்த சம்மை வந்து எக்ஸாமில் யோசிக்காமல் கரெக்டாக ஃபார்முலா எழுதி உங்களால் எழுத முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 65 75 எப்படி எடுக்கலாம், பிளான் ஏ அண்ட் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 65க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ்லையும் நான் சொன்னேன் இல்லையா, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, அதில் புக் பேக் அண்ட் புக் இன் எல்லா கொஷின்ஸுமே படிச்சுட்டு தென் மற்ற ரிமைனிங் இருக்க சாப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மினி மெட்டீரியலில் படிச்சுக்கலாம். அதாவது என்ன பண்ணுங்க, ஆல்ரெடி படித்ததோடு சேர்த்து மினி மெட்டீரியல் இருக்க மற்ற கொஷின்ஸும் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் தரவு பண்ணிக்கோங்க. அண்ட் சம்ஸ் கண்டிப்பாக எல்லா ஃபார்முலாஸும் பார்த்துட்டு அண்ட் சம்மையும் பார்த்து முடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டயக்ராம்ஸ் பார்த்துக்கோங்க. அந்த இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாமே லேபிள் பண்ணுறது எப்படிங்கிறத கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஃபார்முலா ஷீட்ஸ் கொடுத்தாச்சு. ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். சயின்ஸுக்கான ஃபார்முலா ஷீட் ஒரு சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதை போய் பார்த்து அதை வச்சு நீங்கள் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு 75 வாங்கணும் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, எல்லாமே படித்தாங்க. அதாவது புக் பேக் அண்ட் புக் இன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பார்த்தீங்கன்னா 1 மார்க்காக இருக்கட்டும், 2 மார்க்காக இருக்கட்டும், இல்லை 4 மார்க்காக இருக்கட்டும், இல்லை 7 மார்க்காக இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ எல்லாத்தையுமே படிச்சிருங்க. எல்லா சம்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. எல்லா டயக்ராம்ஸுமே கரெக்டாக லேபிள் அழகாக வரைய தெரிஞ்சிருக்கணும், அதே நேரத்தில் கரெக்டாக லேபிள் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும் பார்ட்ஸ். ஸோ இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் உங்களுக்கு தான். சென்டம் அப்படின்னா 75 out of 75 சயின்ஸில் வாங்கிடலாம், தட்டி தூக்கிடலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் சயின்ஸ் எக்ஸாம்.